Hi guys, இதுதான் இந்த மை டீமன் டிராமாவுடைய ஃபைனல் எபிசோட். உண்மையாவே ஃபைனல் எபிசோட் வொர்த்தா இருக்கு. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப காடஸை காட்டுறாங்க. அவங்களுக்கே கண்ணு கலங்கி இருக்கு. கோவான் ரூலை பிரேக் பண்ணி இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. டோயை காப்பாத்துறதுக்காக இவனோட லைஃபை என் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவனுடைய ஆபீஸ்ல ஓடிட்டு இருந்த எல்லா கிளாக்ஸுமே ஒவ்வொரு டைம்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சு. அந்த டீமன் புக்ல இருக்கிறபடி நம்ம கோவான் ஏதோ ரூலை பிரேக் பண்ணிருக்கான் அப்படின்றது பார்க்கும் இவனுக்கும் தெரியுது. அவன் எந்த மனுஷனையும் சாகடிக்க கூடாது, அப்புறம் இறந்தவங்கள உயிரோட வர வைக்க கூடாதுன்னு முக்கியமா சொல்லியிருப்பாங்க. பாஸ் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நம்ம கோவானை நினைச்சு இப்ப நம்ம டோயை காட்டுறாங்க. கையில அந்த ரிங்கோட அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து உட்கார்ந்திருக்காங்க. நேத்து அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் அவங்களை சேஃபா இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. இவங்க இங்க தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் சான் உடனே அவங்களை தேடி வரும். டோய் உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு. ஆனா அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்க அந்த சியோக்க காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா அவனுக்குள்ளாரே பேசிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ எப்படியோ அதை பண்ணிட்டேன். கோவான் கதை முடிஞ்சது. அவன் இல்லாம டோய் அவன் லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட போறான். இவனுக்கு பணம் ப்ராப்பர்ட்டின்னு எல்லாம் கிடைச்சிருந்தாலும் கூட இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான் போல இருக்கு. இப்ப வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்ம டோய் அந்த பாத் டப்ல ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ளேயே இருக்காங்க. என்ன பண்ணாலும் சரி கோவான் அவங்க கண்ணு முன்னாடியே சாம்பலா போன அந்த ஒரு இன்சிடென்ட் அவங்களால மறக்கவே முடியல. ரொம்ப நேரம் ஆகியும் கூட அவங்க வெளியே வரவே இல்லைன்னு சொல்லி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க சான் செக்ரட்டரிஷன் எல்லாருமே பதறி போயிடுறாங்க. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. டோய் அவசரப்பட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா அவங்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக கதை உடைச்சிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. ஆனா அவங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அவங்க ஃபுல்லா நினைஞ்சு வெளியே வந்திருக்காங்க. சான் தான் அவங்க மேல டவல் எல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு டோய் நீ ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இப்படி எல்லாம் நீ பண்றதுனால உனக்கு தான் உடம்பு சரியில்லாம போகும், கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றான். ஆக்சுவலா இப்ப நம்ம டோய்க்கு அவங்க வீட்டை விட்டு அவங்க ரூமை விட்டு வெளியே போறதுல விருப்பமே இல்ல. கோவான் இல்லாம என்னோட லைஃப் எப்படி தனியா ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி அவன் ஒரு டைம் இப்படிதான் விட்டுட்டு போனான். ஆனா அப்ப எனக்கு தெரிஞ்சது அவன் எனக்கு தெரியாம என் பக்கத்திலேயே தான் இருக்கான்னு. ஆனா இப்ப எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. சானும் பதிலுக்கு டோய் நீ சொல்றதெல்லாம் புரியுது, கோவான் ஒன்னு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்றதுக்காக நீ ஒரு தப்பான முடிவு எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா. அவங்களும் உடனே இல்ல நான் கண்டிப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா கோவான் அவனோட லைஃப் தந்துதான் என்ன காப்பாத்தி இருக்கான். ஆனா எல்லா தப்புக்குமே நான் தான் காரணம்னு எனக்கு தோணுது. கோவான் என்ன மீட் பண்ணாம இருந்திருந்தா அவன் இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கவே மாட்டான். அவன் லைஃப் இப்படி முடிஞ்சதுக்கு காரணமே நான் தான். கண்டிப்பா நான் பண்ண தப்புக்கு நான் ஹெல்லுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சானு ஷின்னா உங்களுக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா டோய் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்காங்க. சான் அவங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு செக்ரட்டரி ஷின் அவங்க கிட்ட சொல்றாங்க டோய் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கிறது இது ரெண்டாவது டைம். இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவோட ஃபியூனரல்ல தான் டோய் இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகியிருப்பாங்க. டோய் இப்படி கஷ்டப்படுறதே அவங்க ரெண்டு பேராலையுமே பார்க்க முடியல. சீக்கிரம் அவங்க சரியாகணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்க நம்ம டோய்க்கு வெளியே யாரோ பாட்டு பாடுற மாதிரிலாம் சத்தம் கேக்குது. ஆக்சுவலா கிறிஸ்மஸ் தான் வரப்போகுது போல இருக்கு. அதுக்காக எல்லாருமே பாட்டு பாடிட்டு செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டோய் அப்படியே அங்க இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கோவானோட ஞாபகம் தான் வருது. ஆக்சுவலா இப்ப விடிஞ்சா கிறிஸ்மஸ் அது அவங்க கோவான் கூட தானே செலிப்ரேட் பண்றதா நினைச்சிருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம கோவானை மீட் பண்ணும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதையே போய் சேஞ்ச் பண்ணிட்டு டாட்டூ இவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒரு பீச்ல மீட் பண்ணிருப்பாங்கல்ல அங்கதான் போயிருக்காங்க. அங்க சன்ரைஸ் ஆகிறத பார்த்ததும் கோவான் கிட்ட பேசுறத நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த கிறிஸ்மஸ், நான் அதை சந்தோஷமா அவங்க கூட செலிப்ரேட் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நீ என் பக்கத்துல இல்ல, நான் மட்டும் இங்க தனியா நின்னுட்டு இருக்கேன். நான் இப்ப ஆசைப்படுறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இது மட்டும் தான் என்னோட விஷ். நீ திரும்ப வந்துரு, நீ என் கூட தான் இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க விஷ் கேட்டுட்டு இருக்கிறதுலாம் அந்த கிளாக் டவர்ல நின்னுட்டு இருக்க கார்டஸும் கேக்குறாங்க. மனுஷங்க யாரோட லைஃப்லயும் அவங்க பெருசா எதுவும் தலையிட்டது இல்ல. ஆனா இந்த டைம் கோவானுக்காக அவங்க டோயோட விஷயம் நிறைவேற்றுறாங்க. அங்க கோவானோட ஆபீஸ்ல இருக்கிற கிளாக்ஸ் எல்லாமே மறுபடியும் பழைய மாதிரி ஓட ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்ம டோய் மேல அல அடிக்கிற மாதிரி வருதா, அது எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருக்கு. இதை பாக்குற நம்ம டோயும் ஷாக் ஆகி எப்படி இது மறுபடியும் நடந்தது அப்படின்னா கோவான் வந்துட்டானான்னு சொல்லி அவங்க திரும்பி பார்க்கும்போது அவன் கரெக்டா பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கான். அவன் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டே தான் இருக்காங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. ஏன்னா டோயால அதை நம்ப முடியல. இது வெறும் உங்களுடைய ட்ரீம் தானா இல்ல இமேஜின் பண்றாங்களா என்னன்னு தெரியாம. இல்ல நான் இறந்து போய் ஆஃப்டர் லைஃப்க்கு வந்து உன்னை மீட் பண்றேன் நான் கேட்க கோவானும் சந்தோஷமா வந்து அவங்களை ஹக் பண்ணி அது எதுவுமே இல்ல, நான் உண்மையாவே உன்னை தேடி மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்றான். இவன் திரும்ப வந்துட்டான்னு தெரிஞ்ச அப்புறம் தான் டோய்க்கு சந்தோஷமா இருக்கு. கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே ஹக் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே வீட்டுல ஒன்னதான் பேசிட்டு இருக்காங்க. கோவானோட அந்த வெட்டிங் ரிங் இருக்குல்ல அதை எடுத்து டோய் மறுபடியும் உனக்கு மாட்டி விடுறாங்க. கிளாக் டவர்ல இருக்க கார்டஸே இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்றத நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே நம்ம கோவன் இந்த இடத்துக்கு வந்து கார்டஸ் நான் வந்துட்டேன்னு சொல்றான். நீங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, மறுபடியும் எனக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல அதுக்கு காரணம் நீ என்கிட்ட பெட் கட்டி இருந்தல்ல அதுதான். டோய் கூட நீ கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்ப, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நீ இதை ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்த. நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டு என்னால பண்ண முடியாதுன்னு நான் சொன்ன அப்புறமும் கூட நீ உன்னுடைய முடிவை மாத்தவே இல்லை. அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணன்னு கார்டஸ் சொல்றாங்க. அப்புறம் இந்த மனுஷங்க கஷ்டப்படுறது அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. உடனே கோவனும் பரவாயில்ல இப்பெல்லாம் நீங்களும் கரெக்டா தான்
பேசுறீங்க, ஆனா நீங்க ஒரு காடஸ், சீட்டு கட்டி கேம்பிளிங்ல விளையாடுறது மட்டும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல காடஸ் கோவத்துல இவங்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. என்ன நீ எனக்கே சொல்லி தரியா? நான் ஒரு காடி, எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவேன். இது வரைக்கும் நான் சீட்டு கட்டி விளையாடி வின் பண்ணாம இருந்ததே இல்ல, அது உனக்கு தெரியுமா? சரி சரி கோவப்படாதீங்க, நீ ஒன்னும் சமாளிச்சுட்டு நான் உங்களுக்காக மறுபடியும் ஒர்க் பண்ண போறது நினைச்சா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றோம். காடஸும் சிரிச்சுக்கிட்டே ஆமா அந்த வேலைக்கு நீ தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆளுன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கோவன் அவனுடைய ஆபீஸ்க்கு வந்திருக்கான் போல இருக்கு. இதை கேள்விப்பட்டதும் பார்க் வேகமா ஓடி வராரு அவனை ஹக் பண்றதுக்காக பாஸ்னு சொல்லி கத்திட்டே. அவன் மிஸ் பண்ணிடுறானா, அதனால இவர் அவனை தாண்டி இங்கே ஓடிட்டு இருக்காரு. அப்ப இவனு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம கோவன் பேசுறது கூட கேட்காம பார்க் இவனு ஹக் பண்ணி நீங்க திரும்ப வந்துட்டீங்களான்னு சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் பதிலுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு டீமன், நான் இறந்துலாம் போக மாட்டேன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு இப்பவும் ஒரு பாஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கான். பார்க்கும் இவனும் இவனை பார்த்ததுல ரொம்ப குஷி. கட் பண்ண இப்ப டோயோட வீட்டுல கோவன் கூட அவங்க ஒன்னா சேர்ந்து அவங்க நினைச்ச மாதிரியே கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ அவங்க முன்னாடி ரெடி பண்ண அந்த சீரியல் லைட் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீல கனெக்ட் பண்ணிட்டு இவன் சொடக்கு போட்டதுமே அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ அப்படியே வெளிச்சமாகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இவனை ஹக் பண்ணிட்டே நின்னுட்டு இருக்கும்போது நம்ம டோய்க்கு திடீர்னு ஒரு ஞாபகம். கோவன் அவங்ககிட்ட ஒன்னு கேட்கிறேன், உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா மட்டும் சொல்லு. என்னோட அப்பா அவங்ககிட்ட என்ன விஷ் கேட்டு அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாரு, அது உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்க இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப நமக்கு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம டோய் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. அதாவது டோயோட அம்மா இப்பதான் பிரெக்னெண்டா இருக்காங்க. டோயோட அப்பா அவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலான்னு பார்த்தா வெளியே பயங்கர மழை. ஆம்புலன்ஸ்ல அவங்களை கூப்பிட்டு போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதனால டோயோட அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களை கூப்பிட்டு நடந்தே போயிருக்காரு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்காக. ஆனா அங்க ஆல்ரெடி எமர்ஜென்சி பேஷண்ட்லாம் நிறைய இருக்கிறதுனால இது லேட் ஆகும்னு தெரிஞ்சதும் அவங்களை பக்கத்துல வேற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு டோயோட அம்மா ஸ்லிப் ஆகி தரையில விழுந்துடுறாங்க. அவங்க வயிற்றுலயும் அடிபட்டுருது. இந்த இடத்துல இப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. டோயோட அப்பாவும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. தயவு செஞ்சு யாராவது இந்த இடத்துக்கு வந்து என்னுடைய குழந்தைய என்னுடைய ஒய்ஃபையும் காப்பாத்துங்க அப்படின்னு. அப்படி அவர் பேசிட்டு இருக்கிறது கேட்டுதான் அவருடைய விஷயம் நிறைவேற்றுறதுக்காக கோவன் கரெக்டா அந்த இடத்துக்கு வரும். என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உங்க விஷயம் நான் நிறைவேற்றுறேன். உங்க ஒய்ஃப் அப்புறம் உங்களுடைய குழந்தை ரெண்டு பேரையும் நான் காப்பாத்துறேன். அதுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். டோயோட அப்பாவும் அவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம டோய் கோவன் கிட்ட சொல்றாங்க, கோவன் அப்படின்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. அதனாலதான் என்னுடைய அப்பா அம்மா அந்த 10 வருஷம் என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் நீ காரணம்னு நினைச்சு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடந்திருக்கு. ஏன்னா இப்ப என் லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் கரெக்டா வந்து காப்பாத்துற. நீயும் என்ன காப்பாத்திருக்கன்னு சொல்லிட்டு அவன் டோய் கிஸ் பண்றான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா ஆபீஸ்க்கு போறாங்களா. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பயங்கர ஷாக். இவ்வளவு நாளா எங்க போனான்னு தெரியாம இருந்த கோவன் திரும்ப வந்துட்டான்ல. அவங்க கிட்ட வந்து ஷின் கூட தேங்க்ஸ் சொல்றாங்க. ஹானோருடைய டீம் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட ஃபேஸும் ரொம்ப பிரைட்டா இருக்கு. அப்படின்னு ஏதாவது ட்ரிப்புக்கு போயிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தா சான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கோவன் கிட்ட கோவமா பேசுறதுக்காக. கோவன் அவங்க கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், உன்னால டோய் மட்டும் கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அடிக்கிற லெவலுக்கு பேசிட்டு கோவன் வந்து ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். கோவன் உன்னை திரும்ப பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் டைலாகா பேசிட்டு இருக்கானா கோவனுக்கே கடுப்பாகுது. நீ என்ன வேணும்னாலும் பேசு, அதுக்கே அப்படி ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கா, கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுன்னு சொல்றான். டோய் தயவு செஞ்சு இவனை கொஞ்சம் சமாளி, இவன் தொல்லை என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். டோய் அங்க உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து நம்ம சானுக்கும் இவனுக்கும் நடுவில் ஒரே பிரச்சனையா தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த ரவுடி கேங்கோட ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. கோவன் இன்னும் வரவே இல்லையா, வேற வழி இல்லாம இவங்களும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் தர மாதிரி நம்ம கோவன் அந்த இடத்துக்கு வரோம். அதுவும் கையில சில ஃபிளவர்ஸோட. இதை பார்த்தது அந்த கேங் லீடரோட கண்ணுல ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. நம்ம பாஸ் வந்துட்டாரு, அவர் என்ன கேட்கிறாரோ அதை கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து அவனுக்கு வணக்கத்தை போட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணிட்டு இந்த கேங் லீடர் கிட்ட பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம கோவானுக்காக இந்த கேங்ல இருக்கிற எல்லாரும் எவ்வளவு ரிஸ்க் வேணும்னாலும் எடுப்பாங்க. இன்னொரு பக்கம் சுவானை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு. இப்ப கம்பெனி சைட்ல இருந்து அந்த சேர்மன் போஸ்டுக்கான ஓட்டிங் நடந்தா நிறைய பேர் டோய்க்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அவங்க பதறி போயிடுறாங்க. நம்ம கடைசி ஆயுதத்தை யூஸ் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லி கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பசங்க இருப்பாங்கல்ல ட்வின்ஸ், அவங்களை கூப்பிட்டுட்டு டோயோட ஆபீஸ்க்கே போறாங்க. இவங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சுவான் எப்பவுமே இங்க வர்றது கிடையாது. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு ஷின் கேட்டா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமிலி மேட்டர், அதை பத்தி நான் டோய் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு நேரா போய் டோயை மீட் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. டோய் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, உனக்கு சேர்மன் போஸ்ட் கிடைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, அதை மறந்துடாத. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் லெஃப்ட் ரைட்னு பக்கத்துலயே இருப்பாங்க. சரி இதெல்லாம் நம்ம தேவைப்படும் போது பேசலாம். நம்ம டோய் அவங்களை அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே உட்காந்துருக்க யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஸ்வான் எப்படி கேப்லாம் போட்டு அவங்களுடைய ஃபேஸ் மறைச்சிட்டு வந்தாங்களோ அப்படியே அங்க இருந்து எஸ்கேப். அதுக்கப்புறம் நம்ம டோய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க சியோக்கு போய் நேரடியா மீட் பண்ணி பேசுறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாம வந்ததுமே ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்கான். டோய் என்ன உன்னோட ஃபேஸ் சோகமாவே இல்ல, மேடம் ஜோ இறந்துட்டாங்க, கோவனோட கதை முடிஞ்சிருச்சு, இப்போ நீ உன்னோட லைஃப்ல தனியா தான் இருக்க அப்படின்னு இவன் சொல்றது கேட்கும்போது டோயும் இந்த ஜெயிலே நீ உட்கார்ந்து இருக்கிறதுனால உனக்கு ஒரு விஷயம் தெரியல, கோவன் எப்போ திரும்ப வந்துட்டான். நான் என் லைஃப்ல சந்தோஷமா இருக்க கூடாதுன்றதுக்காக தானே நீ இவ்வளவும் பண்ண. ஆனா இதுக்கப்புறம் கோவன் கூட என்னோட லைஃப்ல நான் எப்பவுமே நிம்மதியா இருக்க போறேன். நீ பண்ண தப்புக்கெல்லாம் நீ தான் உள்ள இருந்து கஷ்டப்பட போற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சிவகால இதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருக்க முடியல. எப்படி அந்த கோவன் திரும்ப வந்தான்னு அவங்களை சும்மா விட மாட்டேன்னு கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த போலீஸே கொண்டு போய் உள்ள அடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் உள்ள போய் அமைதியா உட்கார்ந்து இருக்க சிவுக்கு அந்த இடத்துல மேடம் ஜூ வந்து அவன் பக்கத்துல நிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது.
வருது. யாராவது தயவு செஞ்சு கேட் ஓபன் பண்ணுங்க, இங்க என்னோட அம்மா இருக்காங்கன்னு சொல்றான். இது எல்லாமே சியோக் இமேஜின் பண்ணி பாக்குறது தான். உண்மையாவே அந்த இடத்துல வேற யாரும் இல்ல. சாதாரணமா இங்க ஜெயில இருக்கிறது தான் என்னுடைய பனிஷ்மெண்ட் நினைச்சிருப்பான். ஆனா இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் பிரச்சனை எல்லாம் சியோக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுல இருக்க மியாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. இதே வீட்டுல இருந்தா அவங்களுக்கு பழைய ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு அவங்க வேற இடத்துக்கு போறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு மியாங்கோட சர்டிபிகேட் எடுக்கும்போது அது கீழே விழுந்துருது. அதுல வேற ஒரு போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு மியாங்கோட அம்மா அது என்னன்னு எடுத்து செக் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஒன்னா ஃபேமிலியா எடுத்துக்கிட்ட போட்டோ தான் அது. ஆனா மியாங்க் அவனுடைய அம்மா ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட ஒன்னா நின்னுட்டு இருக்கிறது மட்டும் தெரியற மாதிரி கரெக்டா மடக்கி வச்சிருக்கான். இதை பார்க்கும்போது மியாங்கோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நமக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவன் ஹை ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ்க்கு எல்லாம் போயிட்டு இருந்திருப்பான். அவன் உடம்புல அங்கங்க அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ ஏன் அப்படி கஷ்டப்படுற, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா போய் தான் ஆகணுமான்னு கேக்குறாங்க. அப்ப மியாங் பதில் சொல்றான், நம்ம ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் உங்களை சேஃபா பாத்துக்கணும்ல, அதுக்காக தான் நான் இதெல்லாம் கத்துக்கிறேன்னு சொல்றான். அவனோட அம்மாவும் அவனுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு விட்டு அவன் அங்க இருந்து அனுப்புறாங்க. மியாங்கும் சிரிச்சுட்டே அங்க இருந்து போறான். ஆக்சுவலா மியாங்க்கு தெரியும் அவனுடைய அப்பா தான் மோசமான ஆளுன்னு. உண்மையாவே அவன் நல்லவன் தான், ஆனா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். இப்ப பிரசன்ட்ல அந்த போட்டோவை பார்த்துட்டு அவனுடைய அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. நான் அந்த சியோக் பேச்சை கேட்டுட்டு உன்னை சரியா கவனிக்காம விட்டுட்டேன், நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம கோவனோட ஆபீஸ்ல பார்க்கு இவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவங்க ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வேற கண்ட்ரிக்கு போறதுக்காக. பார்க் அவங்க கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, இவன் நம்ம எல்லாரும் எத்தனை வருஷம் ஒன்னா இருந்தோம், இப்ப நீங்க இருந்து போறதுனால தாங்கவே முடியல, போய் பார்த்து பத்திரமா இரு, டைமுக்கு சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா நம்ம கோவன் வரான். இவனுக்கு ஒரு கொடை எடுத்துட்டு வந்து பிரசன்ட் பண்றான். இவன் இதை நீ எடுத்துக்கோ, இதை நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. நீ எப்ப இங்க திரும்ப வரணும்னு நினைச்சாலும் வரலாம், இது உன்னோட இடம் தான் சொல்றான். இவங்க கிட்ட எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இங்க இருந்து போற நம்ம இவனு கார்ல போகும்போது அழுதுட்டே போறாங்க. இப்ப இத்தனை வருஷம் இவங்க எல்லாரும் கூட ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துட்டு இப்ப திடீர்னு பிரிஞ்சு போறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியே போகும்போது அவங்களுடைய பழைய வீடு அந்த பக்கம் தான் வருது. அதை பார்த்துட்டு போறதுக்காக அப்படியே கார்ல இருந்து கீழே இறங்குறாங்க. சில மோசமான மெமரிஸ் எல்லாம் எனக்கு எங்க இருந்து தான் கிடைச்சதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பொண்ணு அப்படியே பதட்டமா ஓடிட்டு இருக்கும்போது இவன் மேல வந்து இடிச்சிடறா. அவளை பார்த்தாலே தெரியுது பயந்து போயிருக்கா, காலில் செருப்பு கூட இல்லாம ஓடிட்டு இருக்கான்னு. அப்ப அந்த சைட ஒருத்தவன் கத்திக்கிட்டே வரான். இவன் வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணோட அப்பா தான். அவ என்னோட பொண்ணு தான், என் பேச்சை மதிக்காம இப்படி ஓடி வந்திருக்கா, நீ கொஞ்சம் தள்ளுன்னு சொல்ல இவன் செம டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன வயசுல அவங்கள பார்த்த மாதிரியே இருக்கு. நீங்க அந்த பொண்ணோட அப்பாவா இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவளை போட்டு இப்படி அடிச்சு டார்ச்சர் பண்ணுவீங்களா, உங்களுக்கு பயந்து தான் ஓடி வந்திருக்கான்னு இந்த விஷயத்த சும்மா விட மாட்டேன், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொல்லி கால் பண்றாங்க. அந்த ஆளவங்களை மிரட்டுற மாதிரி வரும்போது இவன் அவங்க கையில வச்சிருக்கிற அந்த கொடைய ஸ்வாட் மாதிரி அவனுடைய கழுத்துல எடுத்து வைக்கிறாங்க. இவங்களுக்கு இது இப்படி யூஸ் ஆகும்னு நம்ம கோவன் தெரிஞ்சேதான் தந்திருக்கானான்னு தெரியல. கட் பண்ண அடுத்த சீனே இவங்க 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் உட்காந்துருக்காங்க. நீங்க எப்படி உங்களுடைய பொண்ணை அடிச்சு டார்ச்சர் பண்ணலாம், நீங்க பண்ற இந்த தப்புக்காக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆளும் இனிமே நான் கண்டிப்பா அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இதே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நம்ம இவனும் அந்த பொண்ணு கூட உட்காந்துருக்காங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கான டைம் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த பொண்ணு அப்படியே தனியா விட்டுட்டு போறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. காலில் செருப்பு இல்லாம அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இவன் அவளுக்காக ஒரு ஷூ வாங்கிட்டு வந்து தராங்க. அப்ப அந்த பொண்ணு அவங்களை பார்த்து சொல்றா, நீங்க கரெக்டான டைமுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்க, அப்படின்னா நீங்க ஒரு ஏஞ்சல் தானேன்னு சொல்ல இதை கேட்கிற இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவங்க சின்ன பொண்ணா இருந்து கோவன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கரெக்டா இவங்க இப்படிதான் சொல்லியிருப்பாங்க, என்ன தேடி வந்து கரெக்டா காப்பாத்திருக்கீங்க, அப்படின்னா நீங்க யார் ஏஞ்சலா அப்படின்னு. ஆனா அப்ப நம்ம கோவன் என்ன இவங்க கிட்ட சொல்லியிருப்பான், ஏஞ்சல்னு ஒன்னும் கிடையாது, அது உன்னை தேடி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுரு. நம்ம கோவன் எப்படி சொன்னானோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இவன் இப்ப அந்த குழந்தை கிட்ட சொல்றாங்க, ஆமா நீ சொல்ற மாதிரி நான் ஒரு ஏஞ்சல் தான் அப்படின்னு. அந்த குழந்தைக்கு எங்களுடைய போன் நம்பர் எழுதி தந்துட்டு உனக்கு எப்ப என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசு, நீ சொன்ன மாதிரியே உனக்கு தேவையான ஹெல்ப் பண்ண ஒரு ஏஞ்சலா பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர்ற ஒரு ஆளு இவனு உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல பதிலுக்கு இவனும் இல்ல நான் இப்ப போறதா இல்ல, என்னுடைய முடிவு மாத்திக்கிட்டேன், இந்த இடத்துல எனக்கு நிறைய வேலை இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் சரியா பண்ண போறேன் அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள மாதிரியே சின்ன வயசுல பாதிக்கப்பட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் டோயை மீட் பண்ணி பேசிட்டு இருக்க மியாங்கோட அம்மாவும் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி சொல்றாங்க. சியோக் பண்றது தப்புன்னா முன்னாடியே அவனை தடுத்திருந்தா இப்ப வரைக்கும் என்னுடைய பையன் உயிரோட இருந்திருப்பான், அவன் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு இறந்து போனதுக்கு ஒரு வகையில நானும் தான் காரணம், இதுக்காகவே நான் இப்படிப்பட்ட பேஷன்ஸ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ஹெல்த் கேர் சென்டரே ஆரம்பிக்க போறேன், இனிமே மிரே கம்பெனில எனக்கு இருக்கிற போஸ்ட் எதுவும் வேணாம், அது எல்லாத்தையுமே விடுறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹானுடைய டீம்ல இருக்கிறவங்களை காட்டுறாங்க. இந்த வீக்கெண்டுக்கு எங்கெல்லாம் போலான்னு பிளானிங் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எங்க வெளியே போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஹான் இப்பதான் ஃபீல் பண்ணி பேசுறாரு, உங்க 2 பேர் கூட தான் வெளியே போலான்னு நான் பிளான் பண்ணிருந்தேன், ஏன்னா எனக்குன்னு ஃபேமிலி யாரும் இல்லைன்னு சொல்ல இதை கேட்கற இவங்க 2 பேருக்கும் லைட்டா கஷ்டமா இருக்கு. ஹான் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம 3 பேரும் வெளியே போய் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க டிராமாவே முடிய போகுது. இன்னமும் நம்ம பார்க்க ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு திருட்டுத்தனமா தான் ஆபீஸ்க்குள்ள வராரு. இவரும் ஷின்னும் டேட் பண்ணிட்டு இருக்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அதனாலதான். ஆனா ஷின் வர்ற வேகத்துக்கு அவர் தலையில போட்டிருக்க அந்த ஹெல்மெட்டை கழட்டிட்டு நான் இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், பார்க் இப்ப நீங்க என் கூட வாங்க அப்படின்னு அவர் கையை பிடிச்சு கூப்பிட்டு போய் ஹானுடைய டீம் முன்னாடி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இப்ப நான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன், நானும் பார்க்கும் யாருக்கும் தெரியாம இவ்வளவு நாள் டேட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்ல ஹான் அப்புறம் அவருடைய டீம்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல, இதுதான் முன்னாடியே தெரியுமேன்ற மாதிரி பாக்குறாங்க. ஷின் நல்ல வேலை இப்பயாவது இதை பத்தி வந்து வாயை திறந்து பேசுனீங்களே, நாங்களும் எவ்வளவு நாள் தான் இந்த விஷயம் என்னமோ எங்களுக்கு தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கிறது. ஒரு நாள் இவங்க 3 பேருமே ஏதோ செலிப்ரேட் பண்றதுக்காக பொருளை வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க.
இருப்பாங்க. அங்க பார்த்தா ஷின் அப்புறம் பார்க் அவங்க 2 பேரும் ஒண்ணா எடுத்துக்கிட்ட கப்பல் போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததே உங்க 3 பேருக்கு ஒரு ஷாக்கு. அப்படின்னே அவங்க 2 பேரும் நம்ம முன்னாடி மட்டும் சண்டை போடுற மாதிரி நடிச்சுட்டு யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா டேட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற உண்மையை அவங்க எப்பவோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க ஷின் அப்புறம் பார்க் அவங்களுக்கு தான் ஷாக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா சில மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. மிரே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான மீட்டிங்காக உட்கார்ந்து இருக்காங்க. சேர்மேனுக்காக தான் எல்லாருமே அங்க வெயிட்டிங். கரெக்டா நம்ம டோய் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா உள்ள வந்ததும் நம்ம டோய் சேர்மேன் சீட்ல போய் உட்காராம பக்கத்துல போய் உட்கார்றாங்க. இப்ப உண்மையா இந்த கம்பெனியோட சேர்மேனா இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம சேன் தான். அவன் தான் அந்த சீட்ல வந்து உட்கார்றான். டோய் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க சோனா உங்களுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதானே ஃபியூச்சர்ல அவங்களுடைய பசங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது போஸ்டிங் கிடைக்கும், இந்த கம்பெனில அடுத்தடுத்து என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத சேனல் தெளிவா பேசி முடிக்கிறான் மீட்டிங்ல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோய் கூட வந்து இவனை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மீட்டிங்ல நீ ரொம்ப நல்லா பேசின, இந்த சேர்மேன் போஸ்ட்டுக்கு நீ தான் ஒரு சரியான ஆளு, அதனாலதான் நீ இப்ப இந்த இடத்துல இருக்கன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஸ்வான் இந்த இடத்துக்கு வராங்க. சேன் ஃபியூச்சர்ல உன்னுடைய வேலை உனக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு வை, உனக்கு கவலையே வேணாம், எனக்கு 2 பசங்க இருக்காங்க, உன் லெஃப்ட் ரைட்னு உனக்கு பக்கத்திலே இருப்பாங்கன்னு அதே டைலாக போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க இருந்து நம்ம டோய் அந்த ப்ராசிக்யூட்டர்லயே போய் மீட் பண்ணி பேசுறாங்க. சியோக்கு கிடைச்சிருக்க பனிஷ்மெண்ட் அந்த ஜெயில தான் லைஃப் டைம் இருக்கணும், பர்மிஷன் வாங்கி அப்படி இல்லைன்னா ஜாமீன் கேட்டு வெளியே வருதுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் டோய் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், மேடம் ஜூவை பத்தி அவங்க ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத பத்தி எப்பயாவது யார்கிட்டயாவது சொல்லி இருக்காங்களா? டோய் அவங்களுக்கு சீரியஸான இந்த பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா தானே இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இல்ல நான் அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அவங்களுக்கு கேன்சர் இருந்திருக்கு, இதை மேடம் ஜூ உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்க, நீங்க சொன்னா கஷ்டப்படுவீங்க அப்படின்னு. இதை கேட்டு தெரிஞ்சுக்கிற நம்ம டோய்க்கும் ஒரு ஷாக்கு தான். நேரா மேடம் ஜூவோட கல்லறைக்கு போய் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது நீங்க எப்படி என்கிட்ட இருந்து சொல்லாம மறைக்கலாம், இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கடைசி நேரம் உங்க கூடவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன்ல, இதனாலதான் நான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணணும், நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? மேடம் ஜூ நீங்க என்ன பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க, இப்போ வரைக்கும் எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்கு, நான் இதுக்கப்புறம் என் லைஃப்ல தனியா இருக்க போறது இல்ல, கோவானையும் கூடவே இருப்பான்னு சந்தோஷமா சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண வீட்டுல தனியா உட்காந்துருக்க நம்ம கோவானு நியூஸ் பேப்பர் எடுத்து மனுஷங்களுடைய லைஃப் டைம் பத்தி டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். மேக்ஸிமம் ஒரு மனுஷனால 100ல இருந்து 130 வயசு வரைக்கும் உயிர் வாழ முடியும்னு போட்டிருக்காங்களா? என்னது வெறும் 130 வருஷம் தானே, இது என்ன இவ்வளவு கம்மியா இருக்கு? ஆக்சுவலா இவன் இப்ப நம்ம டோய்க்காக தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான், அதுக்கு தான் இப்படி ஒரு ஃபீலிங். அப்ப அந்த இடத்துக்கு வர நம்ம டோய், கோவா நீங்க தான் தனியா உட்காந்துருக்கியா, நமக்காக நான் ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. டோய் அதை ஆர்வமா சாப்பிடலான்னு போனா, டோய் நீ இனிமே கேக்லாம் அதிகமா சாப்பிடாத, ஏன்னா அதுல நிறைய சுகர் கண்டென்ட் இருக்கு, உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. நம்ம டோயும் என்ன இவன் நம்ம மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கானேன்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் டோய் நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் ஒன்னா இருக்கணும், நம்ம ஒன்னா இருக்கிற இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும்னு சொல்றோம். இப்ப நம்ம கோவன் எவ்வளவு கேரிங்கா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஆபீஸ்ல பார்க் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். வர வர இந்த டோயோட தொல்லை தாங்கவே முடியல. பார்க் நான் உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்கோ, தயவு செஞ்சு உன் லைஃப்ல மேரேஜ் பண்ணாம நிம்மதியாருன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட டோய்க்கும் எனக்கும் சண்டை தான், கோச்சிக்கிட்டு இருந்து போயிட்டா. இப்ப என் டேமன் புக் வந்து இருக்கிற நிலைமையை பாரு, இது என்னமோ குழந்தைங்களுடைய காமிக் புக் மாதிரி இப்படி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சிருக்கா அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கானா. அங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்க பார்க்கோட ஃபேஸ் ரியாக்ஷனும் ஏடா கூடமா சேஞ்ச் ஆகுது. பாஸ் எதுக்கும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, அங்க பக்கத்துல யாரோ இருக்காங்க பாருங்கன்னு சொல்ல, இவ்வளவு நேரம் நம்ம டோய் அங்கதான் உட்காந்து பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. கோவான் இப்ப நீ என்ன பத்தி தானே ஏதோ சொன்ன, என்ன சொன்னு கேட்க உடனே நம்ம கோவான் நான் எதுக்கு உன்ன பத்தி பேச போறேன், நீ இங்கதான் இருக்கன்றது எனக்கு தெரியாது, இந்த டீமன் புக்ல நீ தான் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டினியா, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன்னு மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். உடனே பார்க் அங்க இருந்து எஸ்கேப். இப்ப அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. 2 பேருமே ஒரு பார்க்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது டோய் அவங்க கிட்ட கேக்குறாங்க, கோவான் இப்பெல்லாம் நீ உன் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டீங்க, நீ உன்னோட டார்கெட்டை யாரை செலக்ட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குற, அதை பத்தி என்கிட்ட சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக், ஒருத்தவனை காட்டுறாங்க சவ்வேல அந்த வேகம் ஓடிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனோட சோலை கலெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம கோவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இங்க பாரு சும்மா தேவையில்லாம ஓடிட்டு இருக்காத, நீ தானே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண, இப்ப அந்த 10 வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் பாட்டுக்கு உன் சோல் எடுத்துட்டு இங்க இருந்து அமைதியா போறேன், கொஞ்சம் கம்முன்னு சொல்றான். உடனே அந்த ஆளும் நம்ம கோவன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடறான், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்னோட அம்மா உடம்பு சரியில்லாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்ச நாளாவது நான் நல்லா பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய சோலை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். இவன் நல்லவன் தான் போல இருக்கு. நம்ம கோவன் இவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா பார்க்கிட்ட இருந்து கால் வருது. பாஸ் நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல அந்த ஆளோட டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு, அவனோட அம்மாக்கு மரியாதை கொடுக்காம அவங்களை போட்டு அவன் அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான், அவனால அங்க பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான், அவனோட சோலை உடனே கலெக்ட் பண்ணிடுங்கன்னு பார்க் சொல்றாரு. காலை கட் பண்ணிட்டு நம்ம கோவனும் ஒரு சொடக்கு போடுறான், நீ எப்படிப்பட்டவன் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் அவனுடைய சோலை விட்டு வைக்க போறது இல்ல அப்படின்னு. ஆக்சுவலா இப்ப நம்ம கோவன் கொஞ்சம் மாறி இருக்கான், மோசமானவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவனுடைய டார்கெட்டை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய சோலை தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் கலெக்ட் பண்ற வேலையை பாக்குறான். இப்ப இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு இன்னும் நம்ம கோவன் கிட்ட டோய் கேட்டுட்டே தான் இருக்காங்க, உன்னோட டார்கெட்டா நீ யாரை செலக்ட் பண்ற, அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்னு. டோய் எதுக்கு என்னோட வேலையை பத்தியே கேட்டுட்டு இருக்க, இது ஒரு வித்தியாசமான வேலை உனக்கே தெரியும்ல, இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன், மோசமானவங்கள செலக்ட் பண்ணி தான் என்னுடைய டார்கெட்டை பிடிக்கிறேன்னு சொல்றான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அதை முழுசா கேட்காம நம்ம டோய் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உன் வேலையை பத்தி நீ இவ்வளவு கெத்த புகழ்ந்து பேசுற, அப்ப என்ன கம்பேர் பண்ணும்போது நீ தான் பெஸ்டான ஜாப்ல இருக்கன்னு சொல்றியா, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு கோச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. கோவனும் சிரிச்சுட்டே ஓடி வந்து அவங்களை ஹக் பண்றான். டோய் நீ ஏன் அப்படி எல்லாம் பண்ற, எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்லன்னு கேட்க, தெரியும் அதனாலதான் அப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு சிரிச்சுட்டே அங்க இருந்து போறாங்க. இப்படி அவங்க 2 பேருமே சந்தோஷமா நடந்து போறத கிளாக் டவர்ல இருந்து காடஸும்
பேசவும் பாக்குறாங்க. மனுஷங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கேன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போற நம்ம டோயி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்றாங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே லீவு, எப்பவுமே இப்படி ஒர்க் பண்ணிட்டே இருக்க கூடாது, போய் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாருமே எழுந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கோவானை காட்டுறாங்க. டோயிக்காக வெயிட் பண்ணிட்டு பார்க்ல இருக்கிற குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வர நம்ம டோயி அவனை போய் அப்படியே ஹக் பண்றாங்க. எங்க 2 பேரோட லைஃப்லயும் எங்களாலதான் பல பிரச்சனை உருவாகி இருக்கு. ஆனா அதை தைரியமா ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து நாங்க வெளியே வர்றதுக்கும் நாங்க 2 பேரும் எங்க லைஃப்ல ஒன்னா இருக்கிறது தான் காரணம். இப்ப அவங்க 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. சோ இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த மை டிமன் அப்படின்ற டிராமாவும் முடியுது. நம்ம இது வரைக்கும் நிறைய ஃபேண்டசி டிராமாஸ் பார்த்திருப்போம். ஆனா இந்த டிராமாவோட எண்டிங்க கரெக்டா முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிராமால இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுக்குமே கரெக்டான ஒரு ரோலும் தந்திருக்காங்க. சோ எப்படி இருந்தது இந்த டிராமா? இதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் யாரு? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நாளைக்கு ஒரு ஃபேண்டசி டிராமா வரப்போகுது, அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. சோ அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் see you guys.